ஜனவரி 11வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். காம்ரேட் என்ற பத்திரிகையை விடுதலைப் போராட்ட வீரர் மௌலானா முகமது அலி கல்கத்தாவில் வெளியிட ஆரம்பித்தார். 1911. நீரிழிவுக்கு மருந்தாக மனிதரில் இன்சுலின் முதன்முதலில் பயன்படுத்தப்பட்டது 1922. ஹவாயில் இருந்து கலிபோர்னியா வரை தனியாக பறந்த முதல் மனிதர் என்ற சாதனையை அமேலியா ஏர்காட் பெற்றார். 1935. பெருவில் இடம்பெற்ற சூறாவளி காரணமாக 4000 பேருக்கு மேல் இறந்தனர். 1962. இந்திய பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தாஸ்கந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி தாசுக்கந்து நகரில் மாரடைப்பால் காலமானார். 1966. கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1972. அயர்லாந்து அரசு, ஐரிய குடியரசு இராணுவம் மற்றும் அதன் அரசியல் அமைப்பான சின் பெயின் ஆகியவற்றின் ஒலிபரப்புகள் மீதான 15 ஆண்டுகள் தடையை நீக்கியது 1994. செயற்கைக்கோள் தகர்ப்பு ஏவுகணை சோதனையை சீனா நடத்தியது 2000. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட 350 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் தரையிலிருந்து தரை இலக்கை தாக்கும் பிருத்வி 2 ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதித்தது 2008. வரலாற்றாசிரியர்களையும் அறிஞர்களையும் ஒன்றிணைத்த இந்திய வரலாறு, நாகரிகம் மற்றும் புவிசார் அரசியல் சர்வதேச மாநாடு ICIH 2009 டெல்லியில் நிறைவடைந்தது. 2009. ஹைட்டியை பேரழிவிற்கு உட்படுத்திய 7.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் 2 லட்சம்க்கும் மேற்பட்ட மக்களை கொண்டது மற்றும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை வீடற்றவர்களாக மாற்றியது. 2010. பிரதமர் மன்மோகன் சிங் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு அறிக்கையை வெளியிட்டார். அதில் 42% இந்திய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாக தெரிய வந்துள்ளது. 2012. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் துருவ செயற்கைக்கோள் ஏவுதள வாகனம் DSLV மூலம் 31 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக ஏவியது. 2018. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் ஆதித்யா L1 பணி சூரிய ஆய்வுகளில் ஒரு முக்கிய படியான இறுதி சுற்றுப்பாதைக்கு தயாராகும் போது சிறப்பிக்கப்பட்டது. 2024.